கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ செய்தியை யூடியூபில் பார்க்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். கடன் தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை காயம் கட்ட வேண்டும் என்பதற்காகவே இந்த தேவ செய்தியை ஆவியானுடைய தரிசனத்தினால நான் பேசி கொண்டு வருகிறேன். தொடர்ந்து இந்த தேவ செய்தியை கேட்டு நீங்கள் விசுவாசத்தில் ஜெபத்தில் வளரும்படி உங்களை அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால், தேவ ஜனங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொருவருக்குள்ளே இருந்து பறிக்க வேண்டும் என்பதற்காக தான் பிசாசு கடன்கிற ரூபத்தில் வந்து ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளையும் அவன் கட்டி அவங்களுக்கு கடன் சுமை உண்டாக்கி, தரித்திரத்தையும் வருமத்தை உண்டாக்கி, தொழில் நஷ்டத்தை உண்டாக்கி, வருமானத்தை முடக்கி, வட்டிக்கு மேலே வட்டி வாங்க வச்சு, இப்படி பாரத்தை உண்டாக்குவதே பிசாசு தான் என்பதை ஒவ்வொரு தேவ செய்தியிலும் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். பொதுவாகவே நீங்கள் கடன் வாங்கிட்டு வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கின்னு மனம் நொந்து கண்ணீரோடு கூட வாழ்வா சாவான்னு சொல்லி மரணத்தோடு கூட நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். பொதுவாக ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டா அவனுக்கு நிம்மதியே இருக்காது. உண்மையாக போய்ங்களா? ஒரு மனுஷன் கடன் வாங்கிட்டா அவனுடைய இருதயத்தில் சமாதானம் இருக்காது. அவன் வீட்டுக்குள்ளும் அவனுக்குள்ளும் சந்தோஷம் இருக்க வாய்ப்பே கிடையாது. சந்தோஷத்தை கெடுக்க, சமாதானத்தை கெடுக்க தான் கடன் ரூபத்தில் பிசாசு ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளே வருது. உண்மையாக போய்ங்களா? கடனே இல்லாத காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆண்டவரை தேடிக்கின்னு ஊழியம் பார்த்துக்கின்னு நல்லா பாட்டு பாடிக்கின்னு ஜெபம் பண்ணின்னு அதிகாலை ஜெபம், இப்படி எப்போ பார்த்தாலும் ஜெபம், எங்கே பார்த்தாலும் ஜெப கூட்டம் நடத்த அங்கே போவீங்க. ஆனால் இப்போ போக முடியுதா? இரவில் தூக்கம் வருதுங்களா? இருதயத்தை செக் பண்ணுங்கள். அதில் சமாதானம் இருக்கா? இருக்கவே இருக்காது. என்றைக்கு கடன் என்கிற பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்ததோ அன்றைக்கே உங்கள் வீட்டுக்காருக்கும் உங்களுக்கும், என் அன்பு சகோதரியே, பிரச்சனை வெடிச்சுதா இல்லையா? சொல்லுமா? ஆவியானவர் கேட்குறேன். என்னைக்கு கடன் என்கிற பிசாசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்ததோ அன்னைக்கு குடும்ப சமாதானம் வேரோடு பட்டு போச்சு. இன்றைக்கு அந்த கடன் பிசாசை ஆண்டவர் தன்னுடைய வசனத்தை கொண்டு, ஆவியின் பட்டயத்தை கொண்டு கர்த்தர் இன்றைக்கு துரத்த போகிறார். ஏன்னா எந்த பிசாசை வேணால் நீங்கள் விரட்டிடலாம். மந்திரம் சூனியம் செய்வினை பண்ணால் கூட ஒரு 4 நாள் 3 நாள் நீங்கள் ஜெபத்தில் இருந்தீங்கன்னா ஒரு ஊழியக்கார் வந்து அந்த கட்டு உடைச்சி உங்களை விடுவிச்சிடுவார். ஆனால் கடன் சாபத்திலிருந்து நீங்கள் சாகிற வரையும் வெளியே வரவே முடியாது. ஏன்னா கடன் என்பது ஒரு சாத்தானுடைய கட்டு, பிசாசுடைய கட்டு. அது வந்து ஒரு நூதனமான பிசாசு. அது கடன் ரூபத்தில் வந்து ஒவ்வொரு மனுஷனும் கட்டி வச்சிருக்குதுன்ற சத்தியம் உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சால் தானே நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும். அதுக்காக தான் கர்த்தர் என்னை ஏற்படுத்தி, கடன் என்பது ஒரு சாபக்கட்டு, அது ஏசாப்பாக்கு பிடிக்காது, கடனை வாங்கக்கூடாது, விசுவாசத்தில் இருக்கணும், ஒருவேளை நீங்கள் கடன் சுமையில் இருந்தால் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது, பொருத்தனை பண்ணுங்க என்கிற விலையேறப்பட்ட தரிசனத்தோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி உங்கள் மேலே ரொம்ப கரிசனையோடு, அன்போடு, இரக்கத்தோடு உங்களை சந்திக்க ஆண்டவர் வந்திருக்கிறார். நீங்கள் என்னை பார்க்காதீங்கம்மா. உங்களோட ஆவியானவர் இப்போ பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் பட்சமாக உங்களோடு பேசுவார். பொதுவாக உங்கள் வீட்டுக்குள்ளே கடன் எப்படி ஏற்பட்டது நான் சொல்லட்டுங்களா? சின்ன கடன் வாங்குவீங்க, ஒரு சின்ன கடன். அதை வாங்க நீங்கள் வந்து யோசனை பண்ணீங்க. ஆரம்பத்தில் அந்த சின்ன கடன் வாங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு பயம், ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கடன் கேட்கும்போது ஈஸியாக அந்த கடன் கிடச்சிடும். உதாரணத்துக்கு ஒரு மளிகைக்கல்லில் போய்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து பொருள் வாங்குறீங்க. ஒரு 10 ரூபா அந்த நேரத்தில் கம்மியாக இருக்குது. உடனே நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த மளிகைக்கடைக்காரனை பார்த்து நாளைக்கு வந்து தரேன் அப்படின்னு. அவன் சிரித்த முகத்தோடு சரின்னு சொல்லிவிடும். இப்போது 10 ரூபா பேலன்ஸ் வச்சுட்டு நீங்கள் போயிருப்பீங்க. மறுநாள் வந்து அந்த 10 ரூபாய்க்கு கௌரவமாக கொடுத்துருவீங்க. அவனை சந்தோஷமாக சொல்லுவான். என்ன சொல்லுவான்? அக்கா, நிறைய பேர் என் கடையில் வந்து கடன் வாங்கிட்டு போகிறாங்க, 10 ரூபா ஞாபகம் வச்சுக்கின்னு கரெக்டாக வந்து கொடுக்குறீங்களே, உங்களுக்கு ஏதாவது அவசரம்னா நீங்கள் என்னுடைய மளிகை கடையில் என்ன வேணும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அவ்வளோதான்.
கடன் அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாமே அவன் கடையில் தானே வாங்கணும். அவன் என்ன செய்வான், உங்களை நிரந்தர கஸ்டமர் ஆகிப்பான். நீங்கள் சம்பளம் வாங்கியா கொடுங்க, எல்லாமே வாங்கிங்க. அப்போது அரிசியிலேருந்து காய்கறி, மளிகை பொருள்லேருந்து பால் பாக்கெட்லேருந்து எல்லாமே நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சிடுவீங்க. இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் உங்களை எப்படியெல்லாம் பிசாசு நூதனமாக ஏமாற்றி கடன் வாங்க வைக்குது. மல்லிக்கடை முதல் கொண்டு, பால் கடை முதல் கொண்டு, தண்ணி போடுறான்னு தண்ணி கேன் முதல் கொண்டு உங்களை மேலும் 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 பிசாசு கடன் வாங்க வைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் மொபைலை நோண்டுவீங்க, அதில் ஆன்லைனில் உங்களுக்கு கடன் வேணுமா, குறைஞ்ச வட்டி அப்படின்னு சொல்லி நல்ல ஹார்டை பார்ப்பீங்க. அந்த விளம்பர நோட்டீஸை பார்த்த உடனே ஒரு நாள் இல்லைனா கூட ஒரு நாள் உங்களுக்கு என்ன தான் தோணுன்னா, 20,000 வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அவன் சொல்லுவான், ரொம்ப கம்மி இன்ட்ரெஸ்ட், பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம், நீங்கள் எங்களை நேரில் பார்க்க தேவையில்ல, ஆன்லைனில் கொடுக்குறோம், ஆன்லைனில் நீங்கள் கட்டிக்கலாம், அப்புறம் என்ஓசி நாங்கள் கொடுத்துருவோம், ஒரு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆன்லைன்லேயே எல்லா அப்ளிகேஷனும் உங்களோட பேன் கார்டு, ஆதார் ப்ரூஃபு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்து ஒரு 20,000 வாங்கிடுவீங்க. ஃபஸ்ட்டு முறை கரெக்டாக கட்டுருவீங்க. அதுக்கப்புறம் 30,000 தரோம், உங்களுக்கு 50,000 தரோம், 1,00,000 தரோம், அருமையாக இருக்குது, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஆன்லைனில் அப்படியே பிசாசு உங்களை லாக் பண்ணிவிடும். இந்த ஆன்லைன் லோனை வாங்கின பிறகு மல்லிக்கல்லில் ஒரு பேலன்ஸ் இருக்குது, ஆன்லைனில் லோனை கட்டணும். இப்போ ப்ராப்ளம் என்ன பண்ணுது, ஒன்று கிரிட்டிக்கல் ஆகும். அந்த நேரத்தில் வீட்டில் முக்கியமான பொருள் எதுனா டேமேஜ் ஆகிடும். உதாரணத்துக்கு ஃப்ரிட்ஜு போயிடும், ஃபேன் ஓடாது, இல்லை எலக்ட்ரிக்கில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடும். இதுக்கு அவசர தேவைகள் ஏற்படும் போது வழக்கமாக நீங்கள் வாங்கக்கூடிய எலக்ட்ரிக் கடைக்கு போய் அங்கே ஒரு பேலன்ஸ் வச்சு என்ன பண்ணுவீங்க, கையில் ஒரு 500 கொடுத்துட்டு அங்கே ஒரு 5,000 10,000 பொருளை வாங்கி வருவீங்க. அந்த நேரத்துக்கு ஃபேனுக்குன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கடன் ஆகிடும். இப்போ மளிகைக்கல்ல கடன், ஆன்லைனில் லோன் எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல்ல கடன். அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறீங்க, வீட்டில் டிவி சரியில்லை, ஃப்ரிட்ஜு சரியில்லை, சமைக்கிறதுக்கு ஸ்டவ் சரியில்லை, அதுக்கு ஒரு கடன், இதுக்கு ஒரு கடன், இதுக்கு ஒரு கடன், அதுக்கு ஒரு கடன். இப்போ கடத்துக்கு மேலே கடன் ஆகிட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும், உங்களை கடன் சுமையில் பிசாசு எப்படி தள்ளுறாங்க உங்களுக்கு சொல்லின்னு வரேன். நீங்கள் சும்மா இல்லாத உங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணுவீங்க, மெட்ரிகுலேஷனு இல்லை சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்த்துருவீங்க. அங்கே ஒரு குழந்தைக்கு குறைஞ்சபட்சம் 30,000 1,00,000 சொல்லி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஏற்ற மாதிரி ஃபீஸோடைய காரியத்தை இந்த ஸ்கூல் நிர்வாகம் சொல்லும். அப்புறம் மாதம் எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் அதெல்லாம் கேட்பீங்க, எவ்வளோ ஃபீஸ் கட்டணும். அப்போ இப்போ என்ன பண்ணலாம், குழந்தை நம்ம சேர்த்து தான் ஆகணும், கௌரவம் போயிடும், பிள்ளைங்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்க, அந்த எஜுகேஷனுக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக அதுக்கு ஒரு கடத்தை வாங்கி, இதெல்லாம் ஒரு பக்கம் போதுங்களா. அதுக்கடுத்து திடீர்னு நல்லா இருக்கிற உங்கள் வீட்டுக்காரோ உங்களுக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ ஏதாவது வியாதி பலவீனம் வந்துடும். இப்போ மருத்துவ செலவுக்கு ஒரு கடன் வாங்குவீங்க. இப்போ என்ன நடக்கும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், மருந்து மாத்திரை வாங்கி தான் ஆகணும், ஸோ இதுக்கு நம்ம கடன் வாங்கி தான் ஆகணும், இல்லை உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கு ஒரு கடத்தை வாங்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ எங்கேருந்து கடன் ஆரம்பித்து எங்கே கொண்டு சாத்தான் நிறுத்துது பாரு. இப்போ இருக்கிற வீட்டில் இருக்கிற நகை போயிடும், வீட்டில் இருக்கிற எல்லா பணம் பொருள் எல்லாம் போயிடும். உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி யாராருக்கிட்ட நீங்கள் கடன் வாங்குவீங்க. முடிவில் இந்த கடன் பிசாசு முழு குடும்பத்துடைய சந்தோஷ சமாதானத்துக்கு எடுத்துடும். சமைக்கிறதுக்கு அரிசி பருப்பு காய்கறி கூட திண்டாட்டம் ஆகிடும், மருந்து மாத்திரை கூட வாங்க முடியாது. சின்ன கடன் வாங்க போய் ஆன்லைனில் நுழைஞ்சி, எஜுகேஷனில் நுழைஞ்சி, அந்த ஹாஸ்பிட்டலு மருத்துவத்துக்குள்ளே நுழைஞ்சி முழு குடும்பத்தையும் பிசாசு இப்படி நூதனமாக அப்படியே கட்டுக்கட்டிடும். அதுக்கப்புறம் கடத்திலேருந்து நீங்கள் மேலவே முடியாது. கடன் 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 எல்லாத்துக்கும் கடன். ஒரு குறிப்பிட்ட மாதங்கள், குறிப்பிட்ட வருஷங்கள் ஒரு கடத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடத்தை வாங்கி, அந்த கடத்தை கொடுத்துக்கு இன்னொரு கடை வாங்கி, அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடை வாங்கி, இன்னும் வட்டிக்கு மேலே வட்டி, எங்கெங்கே பணம் கிடைக்குமோ எங்கெங்கே வட்டிக்கு கொடுப்பாங்களோ அங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி எப்படியோ அந்த நேரத்துக்கு நீங்கள் அந்த கடனை கட்டுறதுக்கு கடனை வாங்கி 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 திவால் ஆகி இப்போது கடன்காரன் கொடுத்த டார்ச்சரில் பயங்கர டென்ஷனோடு மன நிம்மதி இல்லாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். என் அன்பான சகோதரியே, என் அன்பான சகோதரி, சின்ன கடன் உன்னை எங்கே கொண்டு நிறுத்திக்குது பார்த்தியா? இன்னும் இந்த கடத்தை நீ முத்த விட்டேன்னா கண்டிப்பாக நம்ம தற்கொலை பண்ணி செத்துடலான்ற எண்ணத்தோடு தான் நீ இந்த பூமியில் வாழ முடியும்.
நீங்கள் இந்த தேவ செய்தியை பார்க்குற நீங்கள் கொஞ்சம் தயவு செய்து யோசிக்கும். ஏசப்பா நம்ம கடன் வாங்க வச்சாரா, அல்லது கடன் வாங்க சொன்னாரா? அப்போது நம்ம ஏதோ ஒரு விசுவாச துரோகம் பண்ணிட்டோம், நமக்குள்ளே இருக்கிற கொஞ்சம் விசுவாசம் கூட இப்போ இல்லை, சர்ச்சைக்கு போகல, பைபிளை வாசிக்க முடியல, சர்ச்சைக்கே போனால் கூட அங்கே 4 பேர் கிட்ட நம்ம கடன் வாங்கிட்டோமே, நம்ம பிலீவர்கிட்ட நகை பணம் வாங்கிட்டோமே, அங்கே போனால் அவங்க வர கடன் கேட்பாங்க. இன்னும் ஒரு சில விசுவாசிங்க பாஸ்ட்டுக்கிட்ட வர கொஞ்சம் கடன் வாங்கிடுவாங்க. அங்கே ப்ரேயருக்கு போனால் பாஸ்ட் வர அவரு வர கொஞ்சம் பணம் கொடுமா, கொஞ்சம் அவசரமாக அவரு வர கேட்பார். இப்போ திருவந்து எடுக்க முடியாது, சர்ச்சைக்கு போக முடியாது, ஆராதிக்க முடியாது. டோட்டலாக மரண துக்கத்தோடு கட்டுகளோடு உங்களை ஃபுல்லாக பிசாசை லாக் பண்ணிவிடும். எல்லா பக்கம் வெள்ளம் சூழ்ந்து எப்படி ஒரு தீவு போல் காட்சி அளிக்குதோ, எல்லா பக்கம் கடன் பிசாசு சூழ்ந்து ஒரு நடு தீவில் தன்னந்தனியாக அனாதை போல் நீங்கள் கதறி 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 அழுது, இனி ஆண்டவரே நான் வாழ்ந்து என்ன லாபம், செத்து போயிடுறேன், இந்த கடன் பிசாசு என்னை விட்டு விலக மாட்டேங்குது. முன்னொரு காலத்தில் நான் கடனே இல்லாமல் வாழ்ந்தேன். என் தாய் வீட்டில் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஃப்ரீடமாக இருந்தேன். அந்த சின்ன வயசில் நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு இருந்த அந்த அனுபவத்தை நினச்சி 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 இப்போது ஒரு வாய் சாப்பாட்டுக்காக ஆண்டவரே 100 கடத்தை வாங்கிட்டு இன்றைக்கி நான் கண்ணீரோடு இருக்கிறேன்னு சொல்லி என் அன்பு சகோதரியே நீ ரொம்ப ரொம்ப கவலையோடு துக்கத்தோடு இருக்க. இந்த கடன் பிரச்சனை ஏன் வந்தது யோசனை பண்ணே இருக்கிறேன். இந்த கடன் எப்போ தான் மாறும், கடத்தில் நான் எப்போ தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 மனசு உடஞ்சி அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கொண்டு நீங்கள் இருக்கலாம். இந்த நிலவரம் தான் எனக்கு இருக்குதுன்னா உண்மையிலே நான் பேச பேச உங்கள் இருதயத்திலேருந்து அப்படியே தாங்க முடியாத துக்கம் புறப்படும். உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே கண்ணீர் கொட்டும். ஏசப்பா, நான் சின்ன 10 ரூபாய் கடன் வாங்க போய் இன்றைக்கி பல லட்சங்கள் பல கோடி கடன்காரனாக இருக்கிறனே, கடன் கொடுத்துவன் என்னை கேட்ட வார்த்தைகள், அவன் பேசின நிந்தித்த, என்னை தூஷித்த, என்னை மிரட்டின ஆண்டவர் எல்லா வார்த்தைகளை கேட்டுட்டு இந்த ஜென்மத்தை நான் எதுக்கு வச்சுன்னு இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஒட்டஞ்சு போயிருக்கலாம். என் அன்பான சகோதரி, கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார். இந்த தேவ செய்தி கேட்குற என் அன்பு சகோதரனே, கர்த்தர் உன் காயங்களை ஆற்றுவார். வாங்கின கடத்தை நான் எப்படி அடைப்பேன் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு கொஸ்டின் எழும்பும். அடுத்தது உங்கள் என்ன செய்யணும், எங்கள் அண்ணங்கிட்ட கட்டுக்கட்டாக பணங்குது, என் தங்கச்சி வீட்டுக்கார் நல்லா சம்பாதிக்கிறாரு, அவங்க நினச்சா எனக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உங்கள் இருதயத்தில் ஒரு எண்ணம் இருக்கும். அப்படி இல்லைனா எங்கள் மாமா வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, எங்கள் அத்தை வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க, அவங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூட நல்லா இருக்குமே, இவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும், அவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை என் சொத்து விற்று அந்த பணம் வந்தால் கூட இப்போ என் அவசரத்துக்கு என்னுடைய காரியத்துக்கு நான் அந்த பணத்தை பயன்படுத்துன்னு சொல்லி பல விதத்தில் உங்களுக்கு பயங்கரமான ஏக்கங்கள் தவிப்புகள் வரும். அதுவும் வராது உங்கள் கைக்கு, யாரும் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இப்போது வாங்கின கடத்தை எப்படி அடைக்கிறது, யாரும் ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது, அண்ணன் கிடையாது, தம்பி கிடையாது, நம்மளை தூக்கி விட ஆறுதல் சொல்ல ஒரு ஜெப உதவி பண்ண கூட யாரும் எனக்கு முன் வரலைன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப நீங்கள் கண்ணீரோடு இருக்கலாம். இன்றைக்கி கர்த்தர் என்னை உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். உங்களுடைய கடன் சுமைக்காக ஜெபம் பண்ண தான் ஆவியான என்னை வச்சிருக்கிறேன். நீங்கள் இப்போது கடன் சுமைக்காக என்னை அணுகிறீங்க, ஒரு ஃபோன் பண்ணி என்னுடைய நம்பரை யூடியூப்பில் எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. எனக்கு ஃபோன் வரக்கூடிய எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வாங்கின கடத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து இனி நான் கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனையை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். 100ல் ஒருத்தர் தான் அதை பின்பற்றுறாங்க. மீதி பேர்லாம் செய்தி கேட்குறாங்க, எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, என் வீட்டுக்கு நான் என்னென்ன செஞ்சேன், எப்படி எனக்கு கடன் ஏற்பட்டது, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக சொல்கிறீங்க, இப்படி யாருமே எந்த பாசம் சொல்லாத ஒரு சத்தியத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் நெகிழ்ச்சியான சாட்சிகளை சொல்கிறீங்க. நல்ல விஷயந்தான், வரவிருக்கக்கூடியது. உங்களுடைய சாட்சி என்னை இன்னும் உயிர்ப்பிக்குது, இன்னும் சத்தியத்தை பேச வைக்குது. ஆனாலும் 100ல் ஒரே ஒரு ஆள் தான், ஏசப்பா கடன் என்பது ஒரு பிசாஸ் கட்டு, அது விசுவாச துரோகம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக தெய்வ சமூகத்துக்கு விரோதமாக நம்ம பாவம் செஞ்சிட்டோம், இனிமேல் நம்ம கடன் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில பேர் தான் பொருத்தனை பண்ணுறாங்க.
மீதி பேரெல்லாம் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு தான் சொல்கிறாங்களே கண்டி, அந்த கடனை நான் வாங்க மாட்டேன்னு தைரியமாக பொருத்தரம் பண்ண யாருக்கும் மனசு வர மாட்டேன். சொல்லுங்கள். ஆவியானவர் உங்கள் கடத்தை அடைச்சி அந்த கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து பரிசுத்த ஆவியானவங்களை மீட்டு திருப்புன்னா, என் அன்பு சகோதரியே, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி நீ ஒரு பொருத்தனை பண்ணுமா? என் அன்பு சகோதரியே, இனிமேல் நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை நீ பண்ணுப்பா. அப்போ தான் உன்னுடைய கடனுக்கு ஆண்டவர் வழியை திறக்க முடியும். அந்த கடனை அடைக்க ஏசப்பா உனக்கு உதவி செய்ய முடியும். மற்றபடி தானாகவே அந்த கடத்தில் நான் வெளியே வந்துடுவேன்னு சொல்லி நீ உன்னுடைய வீடை விற்றாலோ உன் சொத்தை விற்றாலோ உன்னால் அந்த கடத்தை அடைக்க முடியாது. வேணால் ட்ரை பண்ணு. இப்போ உனக்கு 10 லட்சம் கடன் இருக்குது, உனக்கு ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். என் அன்பு சகோதரியே, உங்ககிட்ட உனக்கு ஒரு வீடு இருக்குது, 10 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த வீட்டை விற்கிறதுக்கு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி என்னென்னமோ அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எல்லா குழப்பத்தையும் நீ சரி பண்ணி அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கிட்டலாம் ஃபைட் பண்ணி ஏதோ அந்த சொத்தை வாங்கி விற்றுட்டு கடத்தை அடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம் கூட நீ முயற்சி பண்ணி எவ்வளோ போராடி அந்த இடத்த கூட நீ விற்றுட்டு பணமும் வரட்டும், உன்னால் அந்த கடத்தெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக வாழ முடியாது. ஏன்னா இந்த கடன் பிசாசு என்பது நல்லா கவனிங்க, சாதாரணமான பிசாசு கிடையாது. நீ சாகிற வரைக்கும் அந்த கடன் என்கிற சாபக்கட்டு உன்னை பின்தொடரும். ஆனால் நான் விசுவாசத்தில் இருக்கிற ஒரு பிள்ளை, ஏசப்பா கொடுக்குற வருமானத்தை வச்சு தான் நான் வாழ்வேன், நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஆழமான பொருத்தனை பிரதிஷ்டை என்றைக்கு நீங்கள் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் அந்த கடன் பிசாசு உங்களை விட்டு விலகி ஓடிடும். ஆண்டோடைய நாமம் மையப்படட்டும். நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற இங்கே பாருங்கள், அந்த கடன் சுமையை நினச்சி அழுதுன்னு இருக்கிறீங்க. உங்களை காட்டிலும் பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களை மீட்டு திருப்பின தேவாதி தேவன் எவ்வளோ வேதனையில் இருக்கிற தெரியுமா உங்களுக்கு? இந்த பூமியில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மேலே ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், இரக்கமுள்ளவராக இருக்கிறார், தயவுள்ளவராக இருக்கிறார், அவர் நீதிபரனாக இருக்கிறார். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தில் வரணும், தேவ சாயலை அடையணும், அவங்க பாவத்தில் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு என் ராஜ்யத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் துடிச்சுன்னு இருக்கிறார். அல்லேலூயா. துடிச்சுன்னு இருக்கிறாருமா. என் அன்பு சகோதரியே, ஏசப்பா உன் நிமித்தமாக உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் நித்திய சந்தோஷத்தை தந்து உன் தலைமையில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் உன் இருதயத்தில் இருக்கிற எல்லா துக்கத்தையும் எடுத்து நித்திய மகிழ்ச்சியை உன் தலைமையில் வைக்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்கிறார். அவருடைய ஆசையும் அவருடைய விருப்பத்தையும் நீ நிறைவேற்றனா, ஏசப்பா என் வருமானத்தை கொண்டு நான் வாழ்வேன், ஆசைப்பட்டு எந்த பொருளை நான் வாங்க மாட்டேன், டிவியில் கொடுக்குறாங்க ஆன்லைனில் கொடுக்குறான்னு சொல்லி எந்த பொருள் மேலேயும் நான் ஆசைப்பட மாட்டேன், என்னை தரமட்டம் தாழ்த்துற ஆண்டவர்னு சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்தாதான் நான் பேசுகிற செய்தி கூட உங்களுக்கு ரீச் ஆகும். ஏன்னா பைபிளை எடுத்து பாருங்களேன், எல்லாமே விசுவாசம் 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 விசுவாசம். ஒரு சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்க. எடுங்க புஸ்தகத்தை, வேதத்தை தரங்க, அப்போ தான் உங்கள் கடன் சாபக்கட்டு உடையும். பைபிளை திறந்து பார்த்தீங்கன்னா ஏசப்போட இருதயத்தை திறந்து பார்க்குறதுக்கு சமம். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் ஏசப்பாவுடைய மனசை திறந்து பார்க்கணுன்னா பைபிளை திறந்து பாருங்கள், ரெண்டுமே ஒன்று தான். இப்போது ஏசப்பாவுடைய மனசை திறந்து அவருடைய விருப்பத்தை உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? நான் சொல்கிற வசனத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும், ஓகேங்களா? இப்போது ரோமருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக்கொள்ளலாம். உங்கள்கிட்ட பைபிள் இருந்தால் தயவுசெய்து அந்த வேத பகுதியை என்னோடு கூட வாசிங்க. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். விசுவாசத்தினால் வராதது யாவும் பாவமே. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம் இருக்குதுங்களா? அந்த வசனத்தின் கடைசி வரியில் என்ன போட்டுக்குது பாருங்கள், விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களோட வருமானத்தை கொண்டு நீங்கள் வாங்குகிற பொருள் மட்டும்தான் பிளஸ்ஸிங்கு. உங்கள் வருமானத்தை மீறி நீங்கள் கடனில் லோனில் வாங்குகிற இஎம்ஐயில் வாங்குகிற எல்லா பொருளும் ஒரு சாபக்கட்டு தான் அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்கிறேன்.
ஓகேங்களா? ஏசப்பா உங்களுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்குறேன், நல்ல படிப்பை கொடுத்துறேன், நல்ல டேலண்ட்டை கொடுத்துருக்கிறேன், நல்ல கிருபை கொடுத்துருக்குறேன், ஆயிரக்கணக்கான வருமானம் வருது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாத்துலேயும் அக்கௌண்ட்டு, மல்லிக்கல் அக்கௌண்ட்டு, பால்கல் அக்கௌண்ட்டு, டெய்லி குடிக்க தண்ணி போடுறானே அவங்ககிட்ட ஒரு அக்கௌண்ட்டு, கேஸ் மாத்திரம் அக்கௌண்ட் வச்சு வாங்க மாட்டீங்க. ஏன்னா கேஸ் வந்து இஎம்ஐயில் கொடுக்க மாட்டான். இன்ஸ்டால்மெண்ட்டில் கேஸ்காரன் போட்டு போனால் கூட அதில் கூட நீங்கள் என்ன பண்ணீங்க? ஒரு பேலன்ஸை வச்சுட்டு உட்காந்துப்பீங்க. அது மத்திய அரசு கொடுக்கறதால இந்த நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற சிலிண்டர் மாத்திரம் நீங்கள் கையில் காசு கொடுத்து வாங்கிங்க. அதை கூட ஒரு இடத்துல கடன் வாங்கி தான் வாங்கியிருப்பீங்க. உண்மையாக பொய்யா? அப்போ ஏன் உங்கள் வருமானத்தை கொண்டு நீங்கள் சாப்பிட முடியல? சொல்லுமா? உன் ஆண்டவர் எப்படி விசுவாசத்தில் பூர்ணப்படுத்த முடியும்? கடன் வாங்காமல் உன் வருமானத்தை கொண்டு அதுக்குரிய பொருளாதாரத்தை உன்னுடைய வீட்டுக்குள்ளே அந்த கட்டமைப்பை கொண்டு வரணும். கணவன் மனைவி உட்காந்து நம்ம ஒரு மாதத்தோட வருமானம் இதுதான், இதை வச்சு தான் நம்ம வீட்டை நிர்வாகம் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை நான் சொல்கிறேன். ஒரு வீட்டுடைய வருமானம் 10,000 to 20,000 வச்சுக்கலாம். அந்த 20,000க்கு ஏற்ற கமிட்மெண்ட்டை வந்து புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து அந்த வருமானத்தை வச்சு வீட்டோடைய கமிட்மெண்ட்டை அமைக்கணும். ஒரு வேளை உங்களுக்கு சொந்த வீடு இல்லை, ஒரு வாடகை வீடு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு வாடகை வீட்டுக்கு போனால் கூட பெருமைக்காக ஒரு வீட்டை பார்த்துடக்கூடாது. குடும்ப கௌரவம், சொந்தக்காரு, நம்ம ஜாதி என்ன, நம்ம அந்தஸ்து என்னன்னு சொல்லி வாடகை வீட்டை கூட பெருமையாக பார்த்துட்டு வருமானத்துக்கு மீறி ஒரு வீட்டை பார்த்துட்டு நீங்கள் குடி போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அதுதான் வீட்டு வாடகைக்கே ஒரு பெரிய அமௌண்ட்டு போயின்னு இருக்கும். வீட்டு நிர்வாகம் அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கும். திடீர்னு மருத்துவ செலவு, எஜுகேஷன் செலவு, இந்த செலவு, அந்த செலவு, இந்த செலவு வந்துடும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டோட்டலாக தொச்சின்னு போயிடும். கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிட்டு ஏன் கேட்குறீங்க? ஒவ்வொரு குடும்பம் படக்கூடிய அவஸ்தை எப்படி இருக்குது? இவங்க ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஞானஸ்தானம் எடுத்து எல்லாத்துலேயும் அவங்க என்ன பண்ணுறாங்க? உண்மையாக இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், விசுவாச வாழ்க்கை கிடையாது. ஏசப்பா சொன்னாராம்மா, உன்னை பெரிய ஒரு வாட்டை வீட்டில் போய் நீ இரு சொல்லலை. நீயா தானே உன் சுயம், உன் கௌரவம், உன் பெருமை, உன் ஜாதியுடைய வெறி என்ன பண்ண? வருமானத்துக்கு மீறி ஒரு வாடகை வீடை பார்த்தேன். யோசனை பண்ணிப்பார். இப்போ கர்த்தருக்கு விரோதமாக நம்ம கிரியை செய்கிறோம். ஆண்டவர் அனுமதிக்காத கடத்தை நம்ம வாங்கிட்டோம். ஆண்டவர் அனுமதிக்காத ஒரு வருமானத்துக்கு மீறி ஒரு வேலையை நம்ம செஞ்சிட்டோம் என்பதை நீங்கள் உணருங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, நீங்கள் ஒரு குற்றவாளி நான் சொல்ல வரல. எப்படியெல்லாம் பிசாசு உங்களை ஏமாற்றி தந்திரம் பண்ணி உங்களை வேத வசனத்தை விட்டு அவன் பிரிச்சிருக்கிறான்றதை உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது, விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம். அப்போ கடன் வாங்கி நீங்கள் வாங்குகிற எல்லா பொருளையும் ஒரு பாவ பிசாசு உள்ள உட்காந்துக்குது. நீங்கள் பயன்படுத்துகிற மொபைல் கூட நீங்கள் இஎம்ஐயில் தானே வாங்கியிருக்கிறீங்க. சொல்லுமா? இதில் கிரெடிட் கார்டு வர கொடுத்துட்றான். நீங்கள் கிரெடிட் கார்டை வச்சிங்க, உங்களுடைய சிபில் ஸ்கோரை வச்சு, உங்களை ப்ரொஃபைலை வச்சு உங்களுக்கு இவ்வளோ கடத்தை நாங்கள் தரோம், எங்கே வேணால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி கிரெடிட் கார்டை கொடுத்துட்றான். யார்? இந்த பேங்க்காரன். நீங்கள் என்ன பண்ணீங்க? ஜென்ஸுங்க பின்னாடி பாக்கெட்டில் அந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கின்னு ஒவ்வொரு கடையாக சுற்றுவீங்க. என்னடா நமக்கு மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, பிள்ளைங்க படிக்கிறாங்க, வயசான தாய் தாப்பா இருக்கிறாங்க, கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்குது, இவ்வளோ நல்லது கெட்டது இருக்குது, வருமானத்தை மீறி கிரெடிட் கார்டை பயன்படுத்தி நம்ம கடன் வாங்கலாமா? அப்போ ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் நமக்குள்ளே எப்படி நிறைவேறும்? சொல்லுங்கள் பிரதர். இவ்வளோதான் கேட்குறேன். என் அன்பு சகோதரனே, கிரெடிட் கார்டு உன்னுடைய மணி பர்ஸில் பின்பக்கத்தில் டெய்லி வச்சுக்கின்னு ஒவ்வொரு பொருளையும் கிரெடிட் கார்டில் வாங்குறியா இல்லையா? சம்பளம் வாங்கினா கொடுத்துடலாம் தான் டைம் கொடுக்குறான்னு சொல்லி வாங்குறியா இல்லையாப்பா? அதான்பா பிரச்சனைக்கு காரணமே. அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி தேவ ஜனங்களை பிசாசு எப்படியெல்லாம் நூதனமாக கட்டி அவன் ஏமாற்றி வச்சிருக்கிறான்றதை நான் சொல்லின்னு வரேன். இன்றைக்கி நீங்கள் மனம் திரும்பி ஏசப்பா நான் கடன் வாங்க மாட்டேன்னு சொன்னால் தான் நீங்கள் வாங்கின கடத்தை அடைக்க ஏசப்பா உதவி செய்ய முடியும். அவர் சாமுவேல் நாட்களில் எபினேசராக இறங்கி வந்தார்னா ஏன் இறங்கி வந்தார்? யோசனை பண்ணி பாருங்கள். அன்றைக்கி சாமுவேல் மிஸ்வா என்ற இடத்துல ஜனங்களை வர வச்சு பாவ அறிக்கை செய்ய வச்சு சபையை பரிசுத்தப்படுத்துகிறாரு. நீங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பாவ அறிக்கை செய்கிறாரு. யார்?
இந்த சாமுவேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாவ அறிக்கை செய்ய வைக்கிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, 1 சாமுவேல் புஸ்தகத்தில் நீங்கள் இந்த 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 7ஆம் அதிகாரம் 3லிருந்து கண்டினியூ நீங்கள் வசனத்தை வாசிப்பாருங்க. இந்த வேத பகுதியில் என்ன போட்டுக்குது? 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வசனத்தை வாசிப்பாருங்க. அதில் என்ன போட்டுக்குது? ஜனங்க வந்து கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும், அந்நிய தெய்வத்தை விட்டு வெளியே வந்துடுங்க, பலி செலுத்துங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, பாவத்தை அறிக்கை செய்யுன்னு சொல்லி சாமுவேல் என்ன பண்ணுறாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கவுன்சில் கொடுத்து சத்தியத்தை சொல்லி தந்து என்ன பண்ணுறாரு? அவங்கள சத்தியத்தில் வளர்க்குறாரு. ஜனங்க வந்து பாவ அறிக்கை செய்து நாங்கள் செஞ்சது தப்பு, அநியாயம் அக்கறமும் அந்நிய தேவர்களை நாங்கள் வணங்குறது தப்புன்னு சொல்லி அவங்க பாவ அறிக்கை செய்கிறாங்க. அதன் பிறகு ஆண்டவர் இந்த 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் அந்த 12வது வசனத்தில் ஆண்டவர் எபினேசராக இறங்கி வராரு. பார்த்தீங்களா? எபினேசரா அவர் வந்து சாமுவேலுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வெளிப்பட்டிருக்கிறார். எபினேசர் என்ன அர்த்தம்? இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு கடத்தை வாங்க இன்னொரு கடத்தை நான் அதாவது ஒரு கடன் வாங்கிட்டேன், அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோனு, இன்னொரு எனக்கு கடத்தை வாங்கிறதுக்கு ஏசப்பா தான் உதவி செஞ்சார். இதில் ஒரு சாட்சி, இது ஒரு பெருமையம்மா? நீங்கள் சொல்லுங்கம்மா. கடன் வாங்கிட்டேன், அந்த கடன்காரன் வந்து வீட்டு வாசலில் வந்து கத்திர போகிறான்னு சொல்லி இன்னொரு கடத்தை வாங்கினேன், அந்த கடன் கூட ஏசப்பாவோட கிருபையில் தான் எனக்கு கிடச்சிது, இல்லைனா அந்த கடன்காரன் வந்து இன்னைக்கு கெட்ட வார்த்தை கேட்டு என்னை அவமானப்படுத்திட்டுப்பான். சரி சகோதரியே, இப்போ அந்த கடத்தை அடைக்கிறதுக்கு நீ என்ன பண்ண போகிற? அதுக்கு ஒரு கடை வாங்க போறியா? சொல்லுமா. ஒரு சில சகோதரி மாறுங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நிறைய நூதனமான கடன், அவர் மாதம் மாதம் சம்பாதிச்சு 10,000 20,000 கொடுக்குறான்னு சொல்லி நம்பிக்கையில் இந்த பொண்ணு என்ன பண்ணோம், நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கேள்வி கேட்க மாட்டார், அரிசி எவ்வளோ பருப்பு எவ்வளோ எதுவுமே கேட்க மாட்டார். அதனால் நம்ம வீட்டுக்காரர் தெரியாமல் வாங்கி நம்ம நல்லது கட்டெல்லாம் பார்க்கலாம், இல்லை நம்ம அக்கா தங்கச்சிக்கு அண்ணன் தம்பிக்கு ஃப்ரெண்டுக்கு யாருக்கு நான் உதவி செய்யலைன்னு சொல்லி இதுங்க நூதனமாக கிரியை செய்யும். அவர் மாதம் 20,000 தராரு, நமக்கு வந்து 10,000 12,000லே வீட்டு நிர்வாகம் முடிஞ்சிடும், மீதி இருக்கிற காசு ஒரு 8,000 சும்மா தானே இருக்குது, இவங்க வந்து 5,000 கட்டினா போதுன்றாங்களே, அப்போ ஆன்லைனில் ஒரு லோனை வாங்கிடலாம், இல்லை மகளிரில் ஒரு லோனை வாங்கிடலான்னு சொல்லி ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி அங்கே இங்கே வட்டி கிட்டிக்கு வாங்கி இந்த பொண்ணு என்ன பண்ணோம் வச்சுன்னு இருக்கும். வீட்டுக்காருக்கு தெரியாது. திடீர்னு உங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை படுத்துட்டாரு, அவர் மாதம் 20,000 கொடுக்க வேண்டியது உனக்கு கொடுக்காமல் போயிட்டாருன்னா என்னம்மா பண்ணுவேன்? சொல்லுமா. இப்போ கண்ணீர் விட்டு அழுதுன்னுக்கிற பார்த்தியா? இப்போ வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் குடும்பமே ரெண்டாயிடும் தானே. இப்படி ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து புருஷனுக்கு தெரியாத கடன் வாங்குது, இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்கள் மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்குறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்காது, அதை யாரும் யோசிக்கிறது கிடையாது. அந்த நேரத்துக்கு ஒரு கடத்தை வாங்கினும் அடிச்சிடணும், அதுக்கப்புறம் கடத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும், அந்த கடத்தை கொடுக்கறதுக்கு இன்னொரு கடன் வாங்கணும், கடத்துக்கு மேலே கடன், வட்டிக்கு மேலே வட்டி, அவள் தாம்மா வீடு வாசல் சொத்து கெத்து வயல் எல்லாத்தையும் விற்றுட்டு நடுத்தருக்கு தான் வந்து நின்று சோத்து கூட வழி இல்லாமல் பிச்சை எடுக்கிற சூழ்நிலை பிசாசத்தை வந்து விட்டுரும். ஆண்டோடைய நாமம் மைப்படட்டும். இன்றைக்கி எபினேசர் உங்களுக்கு வெளிப்படணும்னா, எபினேசருடைய தயவு கிருபை உங்களுக்கு கிடைக்கணும்னா எபினேசர்கிட்ட நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் இன்றைக்கி எபினேசராக உங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனாக வராரு. உன் கண்ணீரை தொடச்சி உன் நிந்தையை மாற்றி உன்னுடைய கடன் பிசாசு என்கிற அந்த சாபக்கட்டை கத்தர் உடைச்சி உன்னையும் உன் வீட்டையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் உன் தேவன் ஆசீர்வதிக்க வராரு. இந்த தேவாதி தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருகும்படியாய் செய்யும்படியாய் என் அன்பு சகோதரியே உன் பக்கத்தில் ஏசப்பா வராரு. நீ இப்போ ஆண்டவர்கிட்ட வழக்காடணும். ஏசப்பா என் பாவத்தெல்லாம் நான் உணர்ந்துடுறேன். அன்றைக்கி சாமுவேல்கிட்ட இஸ்ரவேல் ஜனங்க பாவத்தை எப்படி அறிக்கை செஞ்சு தேவனோடும் ஊழியக்காரோடு எப்படி ஒப்புரானாங்களோ, இன்றைக்கி ஆண்டவரே இந்த ஊழியக்காரோடைய தேவ செய்தியை கேட்டு விசுவாசத்தினால் வராது எல்லாம் பாவம், நான் கடன் வாங்கினது எல்லாமே எல்லாம் பொருளிலையும் பாவம் கட்டு இருக்குது, கடன்கிற பிசாசு கட்டு இருக்குது, என் பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன், எனக்கு நீங்கள் எபினேசராக தென்படணும்னு சொல்லி இன்றைக்கி தேவ சமூகத்தில் கண்ணீரிட்டு அழக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவர் இன்றைக்கி இரக்கம் பாராட்ட போகிறார். கடன் என்கிற சாபக்கட்டை என் அன்பு சகோதரியை நீ துரத்த முடியாது. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிற இந்த எபினேசர் உனக்கு உதவி செய்வார். ஆனால் என் அன்பு சகோதரனே,
இந்த எபினேசர் உனக்கு உதவி செய்வாரானால் நீ எத்தனை லட்சம் எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும் கர்த்தருக்கு அது லேசான காரியம். நீ ஒரு பொருத்தலை பண்ணு, தைரியமாக பண்ணு. பிசாசுக்கு விரோதமாக, அவனுடைய சேனைகளுக்கு விரோதமாக, அந்த கடன் என்கிற சாப கட்டுக்கு விரோதமாக என் அன்பு சகோதரி ஒரு பொருத்தனை பண்ணு, என் அன்பு சகோதரியை நீ ஒரு பொருத்தனை பண்ணு. எல்லாமே விசுவாசத்தை கொண்டு தான் நான் பிழைப்பேன். கர்த்தர் எனக்கு தர வருமானத்தை வச்சு தான் நான் சாப்பிடுவேன், நான் கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிப்பாரு. வீணான மருத்துவ செலவு வராது. ஆப்ரேஷனோ மருந்து மாத்திரை நெருக்கடி எதுவும் வராது. நல்ல தீர்காயுசு கொடுப்பாரு. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை தருவார். வாழ்நாள் முழுதும் ஆண்டவர் உனக்கு பரிகேறே இருப்பார். நல்ல நரை வயது வரைக்கும் முதிர்ந்த பூர்ண ஆயுசு வரைக்கும் உன் தேவனும் கூடவே இருப்பாருமா. அவர் உனக்கு வாக்களித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தக்கிற அபிஷேகம் உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றும். கர்த்தருடைய ஆவியானவர், இந்த தேவாதி தேவன் உன் வறுமையும் உன் கஷ்டத்தையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆக எபினேசரை இன்றைக்கு நீ ருசி பார்க்க போற. நீ இருக்கிற இடத்துல ஆண்டவரே நீர் எபினேசராக இறங்கி வாங்க அப்படின்னு எபினேசரை நோக்கி நீ கூப்பிடு. அல்லேலூயா. எபினேசரை நோக்கி கூப்பிடுமா, சத்தமிடு. 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிற எபினேசரே, என் கடன் சுமையை நீங்க தான் மாற்றணும். இந்த அனாதைக்கு, இந்த ஏழைக்கு நீங்க தான்பா உதவி செய்யணும். இந்த கடன் என்கிற பிசாசு மல்லிகை கடை தொடங்கி ஆண்டவரை பால் கடை மற்றும் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் என்னை கடன் வாங்க வச்சு என்னுடைய பொருளாதாரத்தை முடக்கி எனக்கு தொழில் நஷ்டத்தை உண்டாக்கி வேலை இழப்பை உண்டாக்கி என்னை கட்டி லட்சக்கணக்கில் நான் கடன் கட்டுற அளவுக்கு வறுமையும் கஷ்டத்தையும் கொடுத்த அந்த சாத்தானு அந்த அந்த பிசாசை கட்ட இன்னைக்கு உங்கள் உதவியை வேணும், உங்கள் அபிஷேகம், உங்கள் வல்லமை வேணும்னு சொல்லி கடன் என்கிற பிசாசை கட்ட அல்லது அந்த கடன் பிசாசை அழிக்க, அந்த கடன் பிசாசை நீங்கள் சுட்டெரிக்க இந்த எபினேசர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். விசுவாசிக்கிறியம்மா? விசுவாசி. ஆண்டவர்கிட்ட பேசு. ஏசப்பா, நீங்கள் என்னுடைய எபினேசரு, நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் எனக்கு உதவியாளராக இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. ஆண்டவர், நீர் என்னுடைய தெய்வம், நீர் என்னை வாழ வைப்பீங்க. என்னை குற்றவாளி நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கடங்காரின்னு சொல்லி என்னை நீங்கள் குறை சொல்ல மாட்டீங்க, என்னை கடங்காரன்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் என்னை குறை சொல்ல மாட்டீங்க. நான் உங்கள் பிள்ளை, உங்கள் மகன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி கர்த்தர் என் அன்பு சகோதரி உன்னோடு ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறேன். நீ கடன் வாங்கிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் உன்னை குற்றப்படுத்த மாட்டேன். நீ ஒரு துரோகி, நீ ஒரு ஏமாற்றக்கார, நீ ஒரு கடங்காரன்னு சொல்லி கர்த்தர் உன்னை குறை சொல்லவும் மாட்டார், திட்டவும் மாட்டார், குற்றப்படுத்தவும் மாட்டாருமா. அவர் குற்றப்படுத்த நினச்சிருந்தா அவர் ஏன் சிலுவையில் ரத்தத்தை சிந்தணும்? நீ ஒரு பாவி, நீ ஒரு கடங்காரன்னு சொல்லி உன்னை குற்றப்படுத்துவா? என் அன்பு சகோதரியே, ஆண்டவர் சிலுவை மரத்தை சுமந்தார். 3 ஆணிலே தண்ணி தாகத்தோடு முள்கிரிடத்தை சூட்டி கொண்டு அவர் அந்த சிலுவை மரத்தில் ஏன் இவ்வளோ கஷ்டங்களை, இவ்வளோ பாடுகளையும் வேதனை அனுபவிச்சார்? யோசனை பண்ணிப்பார். எதற்காக? உன்னை எப்படியாகிலும் பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்க்கணும். அந்த விசுவாசத்தின் பூர்ணத்தை உனக்குள்ளே கொண்டு வருவதற்காக தான் இன்றைக்கு கர்த்தர் உனக்கு கஷ்டத்தையும் வறுமையும் பலவிதமான நெருக்கத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆனால் நீ மேலே வந்துடுவ. அன்றைக்கி பேதுரு சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகிறான். ஏசப்பா கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. நல்ல கவனிமா, ஏசப்பா கண்ணு முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது. அவன் என்ன செஞ்சான்? சமுத்திரத்தில் முழுகும் போது இயேசுவே, ஏசையரே, போதகரேன்னு கத்துறான். ஆண்டவர் நினச்சிருந்தா, பேதுரு நீ அவிசுவாசப்பட்ட, நீ சமுத்திரத்தை பார்த்த, கடல் அலைகளை பார்த்த, கடல் கொந்தளிக்கத்தை பார்த்த, அதனால் சமுத்திரத்திலே ஊந்து சாவிடான்னு சொல்லி ஏசப்பா கைவிட்டார் அவனை? சொல்லுமா, சொல்லுங்க பிரதர். இல்லை, அவன் சமுத்திரத்தில் அமிழ்ந்து போகுவதை கர்த்தர் பார்க்கும்போது வேதனைப்படுறார். என் பிள்ளை, என் ஊழியக்காரன், என்னுடைய பேதுரு எனக்காக சொந்த வேலையை விட்டுட்டு, படகை விட்டுட்டு, வலைகளை விட்டுட்டு, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருமானத்தை விட்டுட்டு காட்டிலையும் மேட்லையும் எனக்காக நடந்து வந்தான். இவன் போய் இப்போ சமுத்திரத்தில் என் பிள்ளை முழுகி போகிறான்னு சொல்லி கர்த்தர் இப்படி கை கொடுக்குறார். அல்லேலூயா. ஏசப்பா கை கொடுக்குறாரு. அப்போ பேதுரு அன்றைக்கி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். இன்றைக்கி கடன் தொல்லையில், கடன் சாபத்தில் நீங்கள் ஒரு சமுத்திரத்தில் முழுகிற பேதுரு போல கூட நீங்கள் இருக்கலாம்.
எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். எபினேசர் இந்த பாருங்க, எபினேசர் தன்னுடைய கரத்தை இப்படி உங்களுக்கு கொடுப்பார். எழுந்துரு, சமுத்திரத்துக்கு எழுந்து வா, நான் வந்துட்டல, என் முகத்தை பார்த்துட்டல, எழுது அப்படி சொல்லி இந்த எபினேசர் இயேசு கிறிஸ்துவானவர் உன்னுடைய தெய்வம் இன்றைக்கு உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கி எடுக்க, அந்த சாபக்கட்டிலிருந்து என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, உன்னை ஆண்டவர் தூக்கி எடுக்க தமது கரத்தை ஆண்டவர் நீட்டுற. ஏசப்பா உனக்கு ஆதரவாக இருக்கும்போது யாரும் எனக்கு ஆதரவாக இல்லையே, என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, எனக்கு ஜெப உதவி பண்ண யாருமே இல்லைன்னு சொல்லி நீ கண்ணீரோடு இருக்கிறம்மா, கர்த்தர் ஒரு அன்பான சகோதரன் உனக்கு தந்திருக்குது. ஃபோன் பண்ணுங்க, வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் போடுங்க. உங்களுடைய கண்ணீர் கதையை கேட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ண எப்போதும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். தயக்கப்படாதீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தனை என்ன நினச்சிங்க, என்னால் உங்களுக்கு பண உதவி தான் செய்ய முடியாது, அதையும் கர்த்தர் தந்தால் கண்டிப்பாக என்னிடத்தில் கடன் சுமையோடு கண்ணீர் விட்டு கதறுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும், தாய்மார்களுக்கும், வயசான தாய் தகப்பனுக்கும் கண்டிப்பாக நான் உதவி செய்வேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டுனுக்கிறேன், ஆண்டவரே இந்த பாரமான ஊழியத்தை எனக்கு தந்துட்டீங்க, கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துப்பா, அவங்களுக்கு வேண்டிய அனைத்து கவுன்சிலிங்கை கொடு, அவங்கள ஃபோனில் விசாரி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஜெப குறிப்பை எழுது அப்படின்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு பாரம் தந்தீங்க, கூட கொஞ்சம் பணமும் தாங்க, நான் என்னம்மா ஜெபம் பண்ணுறேன், இப்படி தான்மா ஜெபம் பண்ணுறேன், கொஞ்சம் பணம் கொடுங்க, ரொம்ப கூட வேணும், ஒன்றுமே இல்லாத நிலவரத்தில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நான் வேதனையோடு ஜெபம் பண்ணியிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேங்க, இப்போதைக்கு உங்களுக்கு நான் பண உதவி செய்யலான்னு கூட ஜெப உதவி செய்கிறேன். உங்கள் கண்ணீர் கதையை வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், இல்லை என்னுடைய சேனலில் நீங்கள் பார்க்குற சேனலில் கமெண்ட் பாக்ஸ் இருக்கும், அதில் எனக்கு இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. இல்லை ஒரு ஆமீன் ஒரு ப்ரைஸ் லாட் போட்டு ஏசாப்பாவுக்கு அதை தெரியப்படுத்துங்க. நான் அதை பார்த்துட்டு நான் ஜெப குறிப்பை நோட் பண்ணிப்பேன். ஓ, குறிப்பிட்டு இந்த அம்மா, இந்த சிஸ்டர், இந்த பிரதர் ஜெப உதவி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் நோட் பண்ணிக்கின்னு உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏசப்பா எப்போவுமே உங்கள் கூட தான் இருக்கிறாரு, அவர் எபினேசராக இருக்கிறார். நீங்கள் பாட்டு பாடுறீங்களா? என்ன பாட்டு பாடுறீங்க? அன்பு கூறு பாட்டில் நீங்கள் ஒரு வார்த்தை வருது பார்த்தீங்களா? எபினேசர்ன்ற வார்த்தை இல்லாத பெர்க்மன்ஸ் பாட்டு எங்கன்னா இருக்குதுங்களா? அன்புக்கூரம் பாட்டில் இருந்து எல்லா பாட்டிலையும், ஏன் இண்டிபெண்ட் பாஸ்ட்டுங்க பாடுற, சுவிசேஷகர், இவாஞ்சலிஸ்ட் பாடுற எல்லா பாட்டிலையும் எபினேசர்ன்ற வார்த்தை இருக்குதா இல்லையா? எபினேசர்னா என்ன அர்த்தம்? அவர் உதவி செய்வார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். அப்போது விசுவாசம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க? கடன் வாங்கிட்டீங்க. கடத்துக்கு மேலே கடன் கட்டி இருக்கிற எல்லா நிம்மதியும் போச்சு, எல்லா நகை போச்சு, சொத்து போச்சு, சொந்த ஊரை விட்டுட்டு எங்கேயோ அனாதை போல் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கின்னு கடன்காரனுக்கு பயந்துக்கின்னு அப்படி இப்படின்னு மரண அவஸ்தைப்படுறீங்க. உங்களை ஆண்டவர் தூக்கி எடுப்பார். எபினேசராக அவர் வருவார். எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி நீ அழுதுன்னு இருக்கிறம்மா, ஏசப்பா இருக்கிற அவர் எபினேசராய் மனதுருகி உனக்கு உதவி செய்வார். அவர் எபினேசராக வரார், உனக்கு உதவி செய்ய, உனக்கு ஹெல்ப் பண்ண, உன் சாபக்கட்டை உடைக்க, உன்னுடைய கடன் சுமையை மாற்ற, உன் போராட்டத்தை மாற்ற, உன் வேதனையை மாற்ற, உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்ற ஏசப்பா இந்த சத்தியத்தின் மூலமாக உன் வீட்டுக்கு எபினேசராக வரார். உன் கடத்துக்கு அவரே வழி சொல்லுவார். நீ வாங்கின கையிலே அந்த கடத்தை கொடுக்கறதுக்கு ஏசப்பா அவரே வழி செய்வார். இந்த எபினேசரை சார்ந்து வருமானத்தை கொண்டு தான் நான் இனி வாழ்வேன், அதுக்குரிய கமிட்மெண்ட்டை நான் ஆண்டவர் அமைப்பேன், இந்த கட்டமைப்பை என் வீட்டுக்குள்ளே நான் கொண்டு வருவேன், இவ்வளோ தான் குடும்ப வருமானம், இதில் தான் நான் வாழ்வேன்னு சொல்லி சிக்கனமாக விசுவாசத்தில் அதுக்குரிய கமிட்மெண்ட்டு, அதுக்குரிய காரியத்தை நான் செய்வேன்னு சொல்லி மிக ஞானமாக நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் நெருங்கி வரணும். நீங்கள் இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். ஆண்டவர் ஒரு எறும்புக்கிட்ட போய் ஞானத்தை கற்றுக்கன்றார். எங்கே போய் கற்றுக்க சொல்கிறாரு? ஒரு மனுஷனை பார்த்து, நீ போய் எறும்பினிடத்தில் ஞானத்தை கற்றுக்கோ, அதுக்கு பிரபுவும் கிடையாது, தலைவனும் கிடையாது, அது என்ன பண்ணுது? மழை காலம் வருமே அப்படின்னு சொல்லி அது வெயில் காலத்திலே ஆகாரத்தை சம்பாதிச்சு வச்சுக்கும்,
இவ்வளோண்டு எறும்பு எவ்வளோ ஞானமாக இருக்குது அப்படின்னு ஆண்டவர் காட்டுறாரு. சின்ன எறும்பு, குட்டி எறும்பு, இவ்வளோதான் இருக்குது அந்த எறும்பு. அந்த எறும்பு என்ன பண்ணுது, மழைக்காலம் வந்தால் பூமியில் எங்கேயுமே ஆகாரம் கிடைக்காது, அதனால் வெயில் காலத்திலே நம்ம சேர்த்து வச்சுக்கலான்னு சொல்லி அது ரொம்ப ஞானமாக செயல்படுமா. ஏசப்பா என்ன சொல்கிறான்னா, அந்த எறும்பை பார்த்தாது நீ ஞானத்தை விசுவாசத்தை கற்றுக்கோ, அது சாப்பிட்டு திருப்தி அடைந்து மழை காலத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை அதை சேர்த்து வச்சுக்கோ. அப்படியாகிலும் மனிதனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அப்படியாகிலும் உன்னுடைய வீட்டை நீ நிர்வாகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் ஞானத்தை தர. அல்லேலூயா. இந்த நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதில் 6வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது அங்கே ஆவியானவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழியை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரம் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்குமே. பார்த்தீங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6, 7, 8 3 வசனம். அதில் ஆண்டவர் ஒரு எறும்புக்கு இருக்கிற ஞானம் கூட ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று அந்நிய பாஷை பேசுகிற என் பிள்ளைகளுக்கு இல்லை, தேவையில்லாத கடன் வாங்குறாங்க, வருமானத்துக்கு மிஞ்சின கடன், பெருமையான காரியத்தை செய்கிறதுக்கு, ஆடம்பரமான காரியத்தை செய்கிறதுக்கு கடத்துக்கு மேலே கடத்தை வாங்கிட்டு நான் அனுமதிக்காத பாதையில் இவங்க போய் ஆன்லைனில் லோன் வாங்குறது, மகளிரில் போய் லோன் வாங்குறது, அங்கே லோனு இங்கே லோனு, அங்கே வட்டி இங்கே வட்டின்னு சொல்லி ஞானமில்லாத செஞ்சுட்டு என் பிள்ளைங்க என்கிட்ட அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஆதங்கப்படுறாரு. அதனால் என்னை எழுப்பி உங்களுக்கு ஞானத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஏசப்பா உங்களை கைவிடணுன்றதுக்காக இந்த தேவ செய்தியை பேசலாமா? என் அன்பு சகோதரி, ஏசப்பா உன்னை கைவிடணும், நீ கடத்திலே மூழ்கி சாவிடி, தற்கொலை பண்ணி சாவிடின்னு சொல்லி கர்த்தர் உன்னை கைவிடுவதற்காக இந்த தேவ செய்தி பேசலாமா? உன்னை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி ஒரு எறும்புகிட்டாவது போய் குடும்பத்தை நடத்த கற்றுக்கோ. பார்க்க சின்னது தான் அதுக்கிட்ட போய் குடும்பத்தை எப்படி நடத்தணும். அன்பு சகோதரியே சகோதரியே, நீ ஞானத்தை அப்படியாவது படிச்சுக்கோ, அப்படியாவது அந்த ஞானத்தை கற்றுக்கொள்ள சொல்லி ஆவியானது பாரப்படுறேன். இனியாவது நீங்கள் மனம் திரும்பி, ஏசப்பா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு கடன் வாங்கிட்டேன்ப்பா, எல்லா இடத்துல கடன், விசுவாச வாழ்க்கைக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, விசுவாசத்தில் நான் பூர்ணப்படவே முடியாது போல, பரலோக ராஜ்யத்துக்குரிய நம்பிக்கையை நான் இழந்துட்டேன், கர்த்தருடைய வருகையின் நம்பிக்கையே நான் இழந்து போயிட்டேன், அதை நானே சமாதி கட்டிட்டேன், இனி ஆண்டவரே கடனே நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தா எபினேசர் உங்களுக்கு உதவி செய்வார். எபினேசர் ஹெல்ப் பண்ணுவார். அவரே ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். குடும்பத்தை நடத்த, வருமானத்தை கொண்டு நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க அவரே உங்களுக்கு வழிவாசலை திறப்பார். அவரே உங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பார். நீங்கள் இப்போ உணர்த்தப்படுங்க, நான் வாங்கினது தப்பு, கர்த்தருக்கு விரோதமாக நான் செஞ்சிட்டேன், லோன் வாங்கினது தப்பு, ஆன்லைனில் லோன் வாங்கினது தப்பு, மகளிரில் போய் சேர்ந்தது தப்பு, வட்டிக்கு வாங்கினது தப்பு, கந்து வட்டி, மீட்ரு வட்டி, என்னென்ன வட்டி கிடைக்குமோ அங்கங்கே போய் நான் வட்டிக்கெல்லாம் வாங்கினது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்த்தப்படு. இப்படி உணர்த்தப்பட்டு கண்ணீரோடு நீங்கள் ஒப்பு கொடுத்து எனக்கு எபினேசர் இனிமேல் உதவி செய்வார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இருக்கிற எபினேசர் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அவர் சமூகத்தில் நீங்கள் தாழ்த்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிடும், மன நிம்மதியை தருவார். நீங்கள் கேட்குற சந்தோஷ சமாதானத்தை கத்த தந்து வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு அவரே வழி திறப்பார். ஏன்னா சாமுவேல் காலத்தில் அவர் எபினேசராக இருந்தார். சாமுவேல் சொல்கிறார், இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். அந்த எபினேசர் ஏமா என் அன்பு சகோதரியை உனக்கே ஹெல்ப் பண்ண மாட்டார்? என் அன்பு சகோதரன், அந்த எபினேசரை நீ நம்பு, அவர் ஏன்ப்பா உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டார்? சொல்லுப்பா, ஹெல்ப் பண்ணுவார்ல. யாருமே ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி எவ்வளோ கோபம், எவ்வளோ வெறி, எவ்வளோ அவங்க மேலே உனக்கு வைராக்கியம் இருக்குது. பணத்தை வச்சுக்கின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லி எவ்வளோ நீ வேதனைப்படுற. அவங்க ஹெல்ப் பண்ணால் கூட சொல்லி காட்டுவாங்கள்ல, மறுபடியும் அந்த கடத்தை வர கொடுக்கணும்ல. நீ இவர் கொடுத்துட்டாருனா, இந்த எபினேசர் கொடுத்துட்டாருன்னா திருப்பி தர தேவை, அவர் சொல்லி காட்டவும் மாட்டார். அவர் தயால, அவர் கோட்டீஸ்வரர், அவர் ஐஸ்வர்ய சம்பனர், பூமி தாங்க முடியாத ஐஸ்வர்யத்தை ஆபிரகாமுக்கு தந்தவர். ஈசாக்கு விதை விதைத்தான் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனையில் கர்த்தர் அவனோடு இருந்தார். வறுமை இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை. எபினேசர் கொடுத்தார். உன் வாழ்க்கை சந்தோஷம் தானே? எபினேசர் நீ கொடுப்பார். அவர் கொடுக்குறத வச்சு வாழ பழகு.
ஒரு எலும்புகிட்டையாவது போய் ஞானத்தை கற்றுக்கோன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு வழிகாட்டுற. இப்போ மனம் திரும்பி, ஏசப்பா உண்மையிலே என் கடன் சாபத்தை நீங்களே அடைப்பீங்க, கர்த்தருமே என் பாரத்தை வச்சிருன்னு சொல்லி என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் பக்கம் திரும்பு. ஆவியை அவனை அழைக்கிற, வா உனக்கு ஞானம் தரேன், அறிவு தரேன், புத்தி தரேன், எனக்கு கீழ்ப்படி, என் சித்தத்தை செய், உனக்கு அதிசயம் காட்டுறேன்னு சொல்லி கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் அப்படியே மாரோடு ஆண்டவர் அணைக்கிறார். கண்ணீரோடு நீ இப்போ இருக்கிற இந்த கண்ணீர் நிலைக்காது, அதை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றுவார். எபினேசர் வந்துட்டார், உதவி செய்கிற தகப்பை வந்துட்டார். உனக்கு ஆண்டவர் உதவி செய்து உன் கண்ணீரெல்லாம் தொடச்சி உன் அவமானத்தை மாற்றி உன் நிந்தையை மாற்றி இந்த பூமியில் என் அன்பு சகோதரி சகோதரியை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுறேன். கண்களை மூடுங்க. எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் பரிசுத்த பிதாவே, விசுவாசத்தினால் வராதது எல்லாம் பாவம் என்று இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். எதையுமே ஆண்டவர் லோனில் கடத்தில் வாங்கக்கூடாது. சாப்பிட்ற பொருள் தொடங்கி வீட்டில் இருக்கிற பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளையும் விசுவாசம் இருக்கணும். அதனால் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்றும் வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்றும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற எல்லாரும் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடினவங்க. இன்றைக்கி ஆண்டவரே விசுவாசத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி நீங்கள் தேவ ஜனங்களோடு பேசுனீங்கப்பா. இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் விசுவாச துரோகம் பண்ணது உண்மை தான், கடன் வாங்குனது உண்மை, ஆன்லைனில் ஆண்டவர் இஎம்ஐ போட்டதெல்லாம் தப்பு தான் என்று உணர்த்தப்பட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து ஏற்கனவே 16 தேவ செய்தி கேட்டு இப்போ 17வது தேவ செய்தியை கேட்டு இருக்கிறாங்க. அவர் எபினேசராக உங்களுக்கு உதவி செய்ய வருவார், உங்களை அவர் நிராகரிக்க மாட்டார், ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி உங்களை காயம் கட்டுவார்னு சொல்லி அடியேன் ஆண்டவர் சுவிசேஷம் பேசியிருக்கிறேன். இந்த தேவ செய்தியை கேட்ட ஒவ்வொருக்குள்ள அந்த விசுவாசத்தின் ஆவி ஸ்ப்ளட் ஆகும்படியாக ஜெபிக்கிறேன். இனி ₹1 கூட நான் கடன் வாங்க மாட்டேன், டீவுலையோ எங்கேயும் போய் நான் கடன் டீவு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க மாட்டேன்னு சொல்லி ஜனங்க ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் நீர் எபினேசராக வெளிப்பட்டு நிந்தை அவமானத்தை மாற்றி ஆண்டவரே இந்த தேவ செய்தி மூலியமாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் சுத்திகரிப்பீராக. கடன் சுமையோடு கண்ணீரோடு பாரத்தோடு எல்லாவற்றையும் இழந்து தொழிலில் நஷ்டப்பட்டு துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆண்டுடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி சாமுவேல் நாட்களில் வெளிப்பட்ட எபினேசருடைய உதவி ஜனங்களுக்கு கிடைத்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கும். கடனே இல்லை, ₹1 கூட கடன் இல்லைன்னு ஜனங்கள் சொல்லத்தக்கதாக ஏசப்பா நீங்கள் அதிசயம் கண்டு தொடர்ந்து இந்த அடியனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தி கடன் சுமையோடு கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் பேச ஏசப்பா நீங்கள் உதவி செய்யும். இந்த ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் பேசப்படுகிறது என்பதை உலகம் முழுதும் அறிந்து கொள்ள நீங்கள் இந்த தேவ செய்தலை கிரியை செய்யும். என்னை முற்றிலும் தாழ்த்தி வெறுமையாக்குறேன். இந்த தேவ செய்தி கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பொருளாதார காரியத்திலும் ஆவிக்குரிய ஜீவித்திலும் அவர்களை செழிப்படை செய்கிறார். ஒன்று கூட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேற்பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ. அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய ஜெப குறிப்பை என்னுடைய யூடியூப் சேனலில் இங்கே பதிவு பண்ணலாம். இல்லை என்னுடைய நம்பர் எடுத்து வாட்ஸ்அப் காலில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் போட்டு உங்களுடைய கடன் பாரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா நேரடியாக நீங்கள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த மாதிரி பிரச்சனை எனக்காக ஜெபம் பண்ணு சொன்னால் உங்கள் கூட பிறந்த சகோதரம் போல் உங்களுக்கு தைரியம் சொல்லி உங்களை ஆற்றி தேற்றி தைரியப்படுத்தி விசுவாசத்தில் வளர்க்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்காக கர்த்தர் என்னை நியமிச்சிருக்கிறாரு. அதனால் தயக்கப்படாமல் நீங்கள் எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஒருவேளை நான் ஃபோன் எடுக்கலைன்னா மறுநாள் நானே போட்டு கேட்பேன் உங்களை. அதனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து இந்த நான் வெளியிடுற எல்லா தேவ செய்தி கேட்டு விசுவாசத்தில் நீங்கள் வளரும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த சத்தியத்தை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.